இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 11வது லெசன், அதாவது காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே காற்றை பற்றி பார்த்துருப்போம் சரிங்களா. இல்லை இன்னும் கொஞ்சம் விவரித்து பார்ப்போம் சரிங்களா. இப்போ நம்ம புவி கோளத்தை சுற்றியுள்ள வாயுக்களோட கலவையை தான் பார்த்தீங்க அப்படின்னா காற்றுன்னு சொல்லுவோம். தெரியும் உங்களுக்கு சரிங்களா. காற்றுன்னா என்ன அப்படின்றது தெரியும். உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஒரு அவசியமான பொருள் தான் காற்றுன்னு சொல்லுவோம். இந்த காற்றுல முக்கியமாக 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் இல்லாமல் 0.94% ஆர்கானும் 0.04% கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இதில் அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். ஆனால் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்திட்டு ஆக்சிஜனை வெளியிடும். அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா ஒளிச்சேர்க்கையின் அப்பா பண்ணுவாங்க சரிங்களா. இது இல்லாமல் மனிதர்கள் தங்க தேவையான மரங்களை வந்து அதிக அளவில் வெட்டுறதுனால என்ன அது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து பார்த்தோம்னா அதிகரிக்குது அப்படின்னு நல்லா தெரியும். இது வந்து வளிமண்டலத்தில் அந்த வெப்பநிலை அதிகரிக்கிறது ஒரு காரணமாக அமைது. இது இல்லாமல் தொழிற்சாலைகள் வாகனங்கள் வெளியே வரக்கூடிய இந்த கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த வாயுக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வெளியே வரதுனால புவி வந்து வெப்பமடைஞ்சு. இது இல்லாமல் அமிலமலைக்கும் வந்து அமிலமலை வரத்துக்கும் வந்து வாய்ப்பாக இருக்குது. அமிலமலைக்கான காரணம் பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் வேறு. ஸோ அதான் இந்த ஜென்ரலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம நேராக இங்கே போயிடலாம், ஆக்சிஜன் போயிடலாம் சரிங்களா. இந்த ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு அவசியமான தேவையான ஒரு பொருள் தான் ஆக்சிஜன் உயிரினங்களுக்கு. இந்த ஆக்சிஜன் இல்லாத உலகத்தை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த ஆக்சிஜன் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1772 ஷீலே அப்படின்றவர் தான் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார் சரிங்களா. ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிட்டு அவர் என்ன சொன்னார்னா, எரிதலுக்கு துணை வந்ததுனால இதனை நெருப்பு காற்று அப்படின்னும் அத்தியாவசியமான உயிர் அப்படின்னும் அவர் பேர் வச்சார். நெருப்பு காற்று அத்தியாவசியமான உயிர் அப்படின்னு பேர் வச்சது சீலே. ஆக்சிஜன் கண்டுபிடிச்சது சீலே சரிங்களா. அப்புறம் ஜோசப் பிரிஸ்லி என்ன பண்ணார் அப்படின்னா 1774 இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனை வந்து கண்டுபிடிச்சாரு சரிங்களா. அதாவது இவரும் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது தான் இம்பார்ட்டன்ட். சீலே தான் வந்து அப்படின்னா ஆக்சிஜன் கண்டறிந்தார் சரிங்களா. அதே மாதிரி ஜோசப் பிரிஸ்லியும் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் இந்த லவாய்சியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அந்த லவாய்சியர் தான் ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் பேர் வச்சதே. ஸோ அதனால் இந்த லவாய்சியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் பேர் வச்சதே அவர் தான். கிரேக்க மொழியில் ஆக்சிஜன்ஸ் அப்படின்னா அமில உருவாக்கின்னு பேர். அமில உருவாக்கி அப்படின்னு பேர். அமிலம் தயாரிக்க ஆக்சிஜன் அவசியம் என கருதப்படுறதால ஆக்சிஜனுக்கு இப்போ சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது நோட் பண்ணால் போதும். அப்புறம் ஆக்சிஜனோட பரவளவு அப்படின்னா பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய வாயுக்களில் ஆக்சிஜன் ஒன்று. பூமியில் இருக்கிறதே அதிகமாக கிடைக்கக்கூடிய வாயு என்னது, ஆக்சிஜன் தான். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்துக்கு அடுத்தபடி ஆக்சிஜன் தான். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்துக்கு அடுத்தபடியாக அண்டத்தில் பரவலாக 3வது காலக்கூடிய தமிழம் வந்து ஆக்சிஜன் சரிங்களா. அதாவது பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடியதுன்னா ஆக்சிஜன். அண்டத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாயுவாக இருக்குது சரிங்களா. ஆக்சிஜன் எப்படி நமக்கு கிடைக்கும், தனித்த நிலையிலையும் கிடைக்கும், இணைந்த நிலையிலையும் கிடைக்கும் சரிங்களா. வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரணு வாயுவா, அதாவது மூலக்கூறா ஓட்டுவா இருக்கும், ஈரணு வாயுவா சரிங்களா. தாவரங்கள் என்ன பண்ணும், குளோரோஃபில் மற்றும் சூரிய ஒளியை பயன்படுத்தி குளுக்கோஸ் தயாரிக்கும் ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வின் போது அதிகப்படியான ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது. நம்ம இப்போ பார்த்த அந்த O2 இதை வந்து இப்படி தான் வெளியேறும் தனித்த நிலையில் இல்லை. ஒளிச்சேர்க்கை பண்ணுறப்ப என்ன, கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி தான் கிடைக்கிற குளோரோஃபில் மூலமாக என்ன பண்ணும், அதுக்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணிட்டு அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடும் தாவரம் சரிங்களா. அப்போ இணைந்த நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தனித்த நிலை. இணைந்த நிலையில் ஆக்சிஜன் அப்படின்றது புவியோட மேலோட்டில் சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடுகளாகவும் இருக்குது. சிலிக்கேட்டுகளாகவும் உலோக ஆக்சைடுகளாகவும் இருக்குது. இது இல்லாமல் பூமியோட மேற்பரப்பில் உள்ள தண்ணியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது, H2O சரிங்களா. இதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் அப்படின்றது இருக்குது. இது இல்லாமல் வளிமண்டலத்தோட மேலடுக்குகளில் ஆக்சிஜன் வந்து ஓசோன் எனப்படும் மூலக்கூறாகவும் இருக்குது, O3 இருக்குது ஓசோன். இதெல்லாம் நமக்கு ஜெனரலாக தெரிஞ்சது தான். ஓசோனாகவும் நமக்கு என்னது ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்கிது சரிங்களா. அதான் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க. வளிமண்டல காற்றுல 21% இருக்கு. தண்ணியில பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 88-90% ஆக்சிஜன் தான் இருக்கும். இது தனித்த நிலையில இது ரெண்டும். அப்போ இணைந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் 60-70% இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, இது மட்டும் நோட் பண்ணால் போதும். அப்புறம் சிலிக்கேட்டுகள் கார்பனேட்டுகளாகவும் ஆக்சைடுகளாகவும் இணைந்த நிலையில ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுட்டா போதும் சரிங்களா. அப்புறம் ஆக்சிஜன் ஆனது நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜனை விட 2 மடங்கு அதிகமாக தண்ணியில் கரையக்கூடிய தன்மை உடையது. நைட்ரஜன் கரைதனையை ஆக்சிஜனும் கொண்டிருக்குமானால் கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களுக்கு உயிர் வாழ்தல் மிகவும் கடினமான செயலாக இருக்கும்.
புரியுதா? அப்போ ஆக்சிஜன் அளவுக்கு நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரே கரைதனை பெற்றிருந்துச்சுன்னா கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அது இங்கே சொல்லியிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்சிஜனோட இயற்பியல் பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை ஒருத்தரெல்லாம் நமக்கு தெரியும், நிறமே கிடையாது, அதுக்கு ஒரு மனம் கிடையாது, இல்லை சுவையுமே கிடையாது. சரிங்களா? வெப்பம் மற்றும் மின்சாரத்தை எளிதாக கடத்தாது. ஏன்னா ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் மெட்டல். சரிங்களா? மெட்டல் நான் மெட்டல்னு பார்த்துருப்போம், அதில் நான் மெட்டல் சேர்ந்தது. அதனால இது வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை வந்து எளிதாக கடத்தாது. ஆக்சிஜன் வந்து குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையக்கூடியது. தண்ணியில் கரையும்பா, அது குளிர்ந்த நீராக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கரைஞ்சிரும். காற்றை விட கனமாக இருக்கும். சரிங்களா? ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டாக தான் இருக்கும், காற்றை விட கனமாக இருக்கும். அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போது திரவமாக மாறிடும். சரிங்களா? அவை ஈஸியாக நம்ம திரவமாக மாற்ற முடியும் ஆக்சிஜனை. இது எரிதலுக்கு துணை புரிகிறது. இது ரொம்ப ரொம்ப இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எரிதலுக்கு துணை புரியக்கூடிய வாயு பார்த்தீங்க அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய வாயு ஆக்சிஜன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆக்சிஜனோட வேதி பண்புகள் எடுத்துட்டோம் அப்படின்னா, எரிதல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் தனித்து எரியும் தன்மை அற்றது. அதாவது தனியாக எரியாது. எரிதலுக்கு துணை மட்டும் தான் புரியும். பிற பொருட்கள் எரிதலுக்கு துணை புரியும், ஆனால் தனியாக எரியாது. இது நோட் பண்ணிக்கணும். ஆக்சிஜனுக்கு தானாகவே தீப்பற்றும் தன்மை இருந்தால் நமது வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் முழுவதும் எரிய ஒரே ஒரு தீக்குச்சி மட்டுமே போதும். அப்போ என்னது, தானாக எரியக்கூடிய தன்மை கிடையாது. அதனால ரொம்ப நல்லதாக போச்சு. சரியா? அடுத்து உலோகங்களுடன் வினை. உலோகங்களுடன் வினை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ உலோகம் மெட்டல் அப்படின்னா மெட்டல் கூட ஒரு ஆக்சிஜன் சேருதுன்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோடியம்ன்றது ஒரு மெட்டல். இந்த மெட்டலோட ஆக்சிஜன் இணைஞ்சிச்சுன்னா உலோக ஆக்சைடு கிடைக்கும். இதை உலோக மெட்டல் தான் என்ன சொல்லுவோம், உலோகம்னு சொல்லுவோம். உலோகம் இது கூட ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா உலோக ஆக்சைடு. உலோக ஆக்சைடு அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சோடியம் ஆக்சைடு. சோடியம்ன்றது மெட்டல். சரிங்களா? சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், இரும்பு போன்ற உலோகங்களை ஆக்சிஜன் வினைப்படுது அவற்றின் உலோக ஆக்சைடுகளை தரும். சரிங்களா? அந்த இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. உலோக ஆக்சைடுகள் எப்பயுமே காரத்தன்மை உடையது. உலோக ஆக்சைடுகள் எப்பயுமே என்னது, காரத்தன்மை உடையது தான். அப்போ அலோக ஆக்சைடுகள் என்ன, அலோக ஆக்சைடுகள் எப்பயுமே அமிலத்தன்மை உடையது. சரிங்களா? அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மை உடையது, உலோக ஆக்சைடு அப்படின்றது காரத்தன்மை உடையது. இதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொறுத்துக்க கேட்பாங்க நமக்கு எக்ஸாமில். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் கே அரை வெப்பநிலையில் பொட்டாசியம் ஆக்சைடு தரும். சரிங்களா? எம்ஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெதுவாக வெப்பப்படுத்துகிறோம் அப்படின்னா மெக்னீசியம் ஆக்சைடு. கால்சியம்னா மெதுவாக வெப்பப்படுத்துகிற கால்சியம் ஆக்சைடு. இதெல்லாம் பார்த்தோம்னா அதிக வெப்பத்தில் குப்ரிக் ஆக்சைடு, காப்பர் ஆக்சைடு, சில்வர் ஆக்சைடு. இதுதான் இம்பார்ட்டன்ட் இடத்துல. இந்த இடத்துல என்னன்னா இந்த ஏயுவும் பிடியும் கொடுத்துட்டு அதிக வெப்பத்தில் என்னது வினை புரியாது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இது வினை புரியாது. எது கூட, ஆக்சிஜனோட வினை புரியாது. ஏயுனா தங்கம், பிடினா என்னது, வைரமா, பிளாட்டினம். சரிங்களா? சரி, இது ரெண்டு வினை புரியாது அப்படின்னு நோட் பண்ணிங்க. அடுத்து அலோகங்களுடன் வினைன்னு சொன்னப்ப நம்ம என்னது, அலோக ஆக்சைடுகளை வந்து உருவாக்கும். அலோகம் ஆக்சிஜனு, அலோக ஆக்சைடு. அலோக ஆக்சைடு எப்பயுமே அமிலத்தன்மை வந்தது. அதை மட்டும் நோட் பண்ணால் போதும். அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அலோகம் தானே. இது கார்பன்றது ஒரு அலோகம். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, இது வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கேட்பாங்க. நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இதெல்லாம் பொறுத்துகளை கூட கேட்கலாம், அப்படியே கேட்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடுனா NO, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடுனா O3, பாஸ்பரஸ் பெண்ட் ஆக்சைடுனா O5. சரியா? அடுத்து பார்ப்போம். அப்புறம் ஆக்சிஜன் வந்து ஹைட்ரோ கார்பனோட வினை புரிஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ கார்பனோட வினை புரிஞ்சிச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடையும் நீராவியும் வெப்பம் மற்றும் ஒளியாற்றலை வெளியேற்றும். சரிங்களா? அப்போ ஹைட்ரோ கார்பன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தான். பெட்ரோல் டீசல்லாம் எரிஞ்சு என்ன கார்பன் டை ஆக்சைடு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து துருப்பிடித்தலுக்கு ஆக்சிஜன் தேவை. காற்று மற்றும் ஈரப்பதத்தின் முன்னிலையில் இரும்பு அதனுடைய நீரேறிய ஆக்சைடாக மாறும் நிகழ்வு துருப்பிடித்தல்னு சொல்லுவாங்க. துரு அப்படின்னா நீரேறிய இரும்பு, அதுதான் நீரேறிய இரும்பு ஆக்சைடு. Fe2O3 XH2O துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தண்ணி தேவை, அதான் நீர் தேவை, H2O தேவை. சரிங்களா? இரும்பு கூட தண்ணியில் தானே ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அது ரெண்டு மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா துரு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜனோட பயன்கள். இது கேட்பாங்க. உலோகங்களை வெட்டவும் இணைக்கும் ஆக்சி அசிலின் உருளைகளில் இது வெல்டிங்கில் பயன்படுத்துவாங்க. ஆக்சி அசிலின் உருளைகளில் இது பயன்படுத்துவாங்க. எதுக்கு? வெல்டிங்க்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் எக்கில் உள்ள கார்பன் மாசை நீக்கிறதுக்கு ஆக்சிஜன் பயன்படுத்துவாங்க. ஆக்சிஜனோட பயன்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து விலங்குகள் மற்றும் தாவரங்களோட சுவாசத்துக்கு ஆக்சிஜன் பயன்படுத்துவாங்க. விலங்குகள் மற்றும் தாவரங்களோட சுவாசத்துக்கு ஆக்சிஜன் பயன்படுத்துவாங்க.
ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுத்துவாங்க. இது இல்லாமல் ஆழ்கடலில் மூழ்குபவர்கள், மலை ஏறுபவர்கள், விண்வெளி வீரர் மற்றும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் செயற்கை சுவாசத்தில் ஆக்சிஜன் பயன்படுகிறது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கொடுத்ததெல்லாம் அப்படியே எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த படத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் எரிபொருளாக ஆக்சிஜன் பயன்படும், ஆக்சிஜன் சிலிண்டரில் பயன்படுத்துவாங்க, செயற்கை சுவாசத்துக்கு ஆக்சிஜன் பயன்படுத்துவாங்க. இந்த படத்தில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கேட்டிருக்காங்க எக்ஸாமில். கரித்தூளுடன் ஆக்சிஜன் இணைத்து வெடிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது. கரித்தூளுடன் என்ன பண்ணுவாங்க? ஆக்சிஜன் இணைத்து வெடிபொருள் தயாரிக்க இந்த பயன்படுத்துவாங்க. மெத்தனால் மற்றும் அம்மோனியா தயாரிக்க பயன்படுத்துவாங்க. இந்த பயன்கள் தான்ப்பா கொஸ்டின். கெமிஸ்ட்ரியில் பொறுத்தளவு பயன்களை அப்படியே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. சரியா? அதனால் அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன். நைட்ரஜன் அப்படின்றது ஒரு முக்கியமான தனிமம் தான். ஏன் அப்படின்னா இது தாவரங்களும் விலங்குகளும் வளர்வதற்கு தேவை. தாவரங்கள் விலங்குகளோட வளர்ச்சிக்கு நைட்ரஜன் தேவை. சரிங்களா? எல்லா உயிரினத்திலையும் நைட்ரஜன் இருக்கும்பா. அப்போ அந்த நைட்ரஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலோட ஒரு முக்கியமான தனிமம் தான் நைட்ரஜன். புரோட்டீன் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களில் முக்கியமான தனிமமாக என்ன இருக்கும்? நைட்ரஜன் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ 1972 அதே ஷீலே அப்படின்றவர் தான் முதல்ல காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுக்கிறார். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நைட்டரை உருவாக்குகிறேன் அப்படின்னு பொருள்படக்கூடிய நைட்ரஜன் என்ற வார்த்தை நைட்ரோன் மற்றும் ஜீன் ஆகிய கிரேக்க வார்த்தையிலேருந்து உருவானது. நைட்ரஜன் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலேருந்து உருவாக்கியிருக்காங்க. நைட்டர் அப்படின்னா நைட்ரஜனோட செருமன் ஆகிய பொட்டாசியம் நைட்ரேட் இதை குறிக்கக்கூடியது. நைட்டர்னா என்னது? பொட்டாசியம் நைட்ரேட்டை குறிக்கக்கூடியது. லவாய்சியர் என்ன பண்ணார்னா இதுக்கு அசோட்னு பேர் வச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லவாய்சியர் இதுக்கு அசோட் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. கிரேக்க மொழியில் அசோட் அப்படின்னா வாழ்வு இல்லாததுன்னு அர்த்தம். கிரேக்க மொழியில் அசோட்னா வாழ்வு இல்லாதது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனித உடலில் 4வது அதிக அளவில் காணப்படக்கூடிய தனிமம் நைட்ரஜன். மொத்த நிறையில 3% அளவுக்கு இது நம்மள்ட்ட இருக்கு. அண்டத்தில் பார்த்தா 7. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணால் போதும். அப்புறம் இந்த சனிக்கோள் மட்டும் நோட் பண்ணி, சனிக்கோளோட துணைக்கோள்கள் பெரிய துணைக்கோளான டைட்டனில் வளிமண்டலத்தை 98% நைட்ரஜன் இருக்கு. சரிங்களா? சனிக்கோளோட துணைக்கோளில் டைட்டனில் பெரிய துணைக்கோள் டைட்டனில் 98% நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன் தனித்த நிலையிலையும் கிடைக்கும், பிற தனிமங்களோட இணைந்த நிலையுமே கிடைக்கும்பா. தனித்த நிலையில் அப்படின்னா ஈரணு வாயுவா நைட்ரஜனாக கிடைக்கும் நைட்ரஜன். சரிங்களா? இது இல்லாமல் எரிமலையிலேருந்து வெளிப்படும் வாயுக்கள்லையும் நிலக்கரியை எரிக்கும் வாயுக்கள்லையும் நைட்ரஜன் இருக்குது. இது இணைந்த நிலையிலும் பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட்டு, அதாவது நைட்ரன்னு சொல்லுவாங்க, KNO3 பொட்டாசியம் நைட்ரேட், KNO3 பொட்டாசியம் நைட்ரேட்டு. இது இல்லாமல் சோடியம் நைட்ரேட்டு. சோடியம் நைட்ரேட்னா சில்லி சால்டிபேட்டு, NaNO3. சோடியம் நைட்ரேட்னா ஆகிய தாதுக்களாகவும் நைட்ரஜன் கிடைக்கிறது. சரியா? இது மட்டும் நோட் பண்ணால் போதும். இப்போ நைட்ரஜனோட இயற்பியல் பண்புகள்னால் இது நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாயு. காற்றை விட சிறிதளவு லேசானது, வெயிட் கம்மியாக இருக்கும். காற்றை விட அது லேசாக இருக்கும், கொஞ்சம் தான் தண்ணியில் கரையும்ப்பா. ஏன்னா ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜனை கம்பேர் பண்ண 2 மடங்கு ஆக்சிஜன் கரையும். அப்போ இது கம்மியாக தான் தண்ணியில் கரையும். மிக குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவமாக மாறுகிறது. பார்ப்பதற்கு இது நீரை போலவே அதான் சேம் தான். ஆக்சிஜன் மாதிரியே பார்த்தோம்னா இதுவும் திரவமாக மாறக்கூடியது தான். மிக குறைந்த வெப்பநிலையில் உறையும் போது வெண்மையான திண்மமாக இருக்கும். இதை நோட் பண்ணிக்கணும், வெண்மையான திண்மமாக இருக்கும் உரையிறப்ப. ஆக்சிஜனும் நைட்ரஜனும் சேம் தான். ஏன்னா ஆக்சிஜனை போலவே நைட்ரஜனும் லிட்மஸுடன் நடுநிலை தன்மையுடன் காணப்படுகிறது. சரிங்களா? அடுத்த நைட்ரஜனோட வேதிப்பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரிதலுக்கு தானாக எரியவும் செய்யாது, எரிதலுக்கு துணையும் புரியாது. காற்றுள்ள நைட்ரஜன் எரிதலை கட்டுப்படுத்துகிறது. இந்த லைன் மட்டும் நோட் பண்ணால் போதும். தானாகவும் எரியாது, எரிதலுக்கு துணையும் புரியாது, எரிதலை கட்டுப்படுத்தக்கூடியது. உலோகத்தோட வினை புரிஞ்சு அப்படின்னா உலோக நைட்ரைடை உருவாக்கும். அலோகத்தோட வினை புரிஞ்சு அப்படின்னா அலோக நைட்ரைடை உருவாக்கும். அலோக நைட்ரைட்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா நைட்ரஜன் சேர்மம்னு கூட சொல்லலாம். அலோகங்களுடன் அதிக வினை அப்படி நைட்ரஜன் சேர்மங்களை கொடுக்கும். சரிங்களா? இங்கே உலோக நைட்ரைடு. இப்போ நைட்ரஜனோட பயன்கள் என்ன? ஏன்னா அலோக நைட்ரைட் தான் அந்த அம்மோனியா உருவாக்குவாங்க. ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கணும். நைட்ரஜனோட இணைஞ்சிச்சு அப்படின்னா அம்மோனியான்றது உருவாகும். அம்மோனியான்றது நைட்ரஜனோட ஒரு ஒன் ஆஃப் த சேர்மம் தான். சரியா? அதனால இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்த நைட்ரஜனோட பயன்கள் பார்க்கலாம். திரவ நைட்ரஜன் குளிர்சாதன பெட்டியில் குளிரூட்டியாக பயன்படுத்துவாங்க. குளிர்சாதன பெட்டியில் குளிரூட்டியாக ஏதாவது திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவாங்க. அப்புறம் சில வேதிவினைகள் நிகழ்வதற்கு தேவையான மந்தத்தன்மையை நிலவு செய்யக்கூடியது இதுதான். அப்புறம் ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கிறது இல்லை நைட்ரஜன் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அம்மோனியா பார்த்தோம் அப்படின்னா உரம் தயாரிக்க பயன்படுத்துவாங்க. ரைட்டா? நைட்ரிக் அமிலம் தயாரிக்கிறதுலேயும் பயன்படுத்துவாங்க, அம்மோனியா பயன்படுத்துவாங்க. சரியா? அடுத்து
இந்த வருங்க உரமா நைட்ரஜனை பயன்படுத்துவாங்க, திரவ நைட்ரஜன் குளிரூட்டியாக பயன்படுத்துவாங்க ஃப்ரிட்ஜில், மின்சார விளக்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த படத்தை கொடுத்தது அவங்க அப்படியே கேட்டுருவாங்க. அப்புறம் வாகனங்களோட டயரில் நைட்ரஜன் காற்று தான் நம்ம அடிப்போம். சரிங்களா, வாகனங்களோட டயரில் நைட்ரஜன் காற்று அடிப்போம். வெப்பநிலை மலையில் உள்ள பாதரசம் ஆவியாமல் தடுக்க பாதரசத்துக்கு மேல் உள்ள வெற்றிடத்தை நிரப்ப நைட்ரஜனும் எடுத்துவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் டிஎன்டி ட்ரை நைட்ரோடொலிவின், அப்புறம் துப்பாக்கி வெடிமருந்து, இதெல்லாம் நைட்ரஜன் வச்சு தான் தயாரிப்பாங்க. நைட்ரோகிளிசரின் இதெல்லாம் வரும். இந்த பயன்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா பயன்கள் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதெல்லாம் பயன்படுத்துவாங்க. துருப்பிடிக்காத இரும்பு தயாரித்தல், தீ விபத்து போன்ற பேராபத்துகளை குறைத்தல், வெப்பத்தினால் ஒளிரும் விளக்குகள் போன்றவற்றினால் நைட்ரஜன் பயன்படுகிறது. ஏன் தீ விபத்து போன்ற பேராபத்துகளை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தாங்கன்னா இது என்ன எளிதில் கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ அதனால இதை பயன்படுத்துவாங்க நைட்ரஜனை. அதுக்கப்புறம் தற்காலங்களில் வாகனங்களின் டயர்களில் அழுத்தப்பட்ட காற்றுக்கு பதிலாக நைட்ரஜன் நிரப்பப்படுகிறது. சரியா, நைட்ரஜன் திரவத்தை நம்ம இப்போ டயரில் பயன்படுத்துகிறோம். ஏன் மக்கள் நைட்ரஜனை பயன்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, யார் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நைட்ரஜனோட ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஏன்னா இது தாவரங்கள் பண்ணக்கூடியது. சரிங்களா, இப்போ தாவரங்களுக்கு நைட்ரஜன் தேவை. அப்போ காற்றில் நைட்ரஜன் இருக்கு, அதை டைரெக்டாக தாவரங்களால் எடுக்க முடியாது. சரியா, அப்போ என்ன நடக்கும், அந்த இடத்துல நைட்ரஜன் நிலைநிறுத்தம் நடக்கும். அப்போ பார்ப்போம் என்னன்னு. காற்று மண் மற்றும் உயிரினங்களின் வழியாக நைட்ரஜன் தனிம நிலையிலோ அல்லது சேர்மமாக தொடர்ந்து சுழற்சியில் உள்ளது. சுழற்சியிலே இருக்குது, தனிமமாக இருக்கும் இல்லை சேர்மமாக இருக்கும். இயற்கையில் கார்பன் சுழற்சி உள்ளதோ அது போலவே நைட்ரஜன் சுழற்சியும் இருக்கு. தாவரங்களோட முறையான வளர்ச்சிக்கு அவசியமானது எது, நைட்ரஜன். அப்போ காற்றில் உள்ள தனிம நைட்ரஜனை தாவரங்களால் நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதனால அவற்றில் நீரின் கரையும் நைட்ரஜன் சேர்மங்கள் தேவைப்படுகின்றன. தாவரங்களுக்கு என்ன தேவை, நீரில் கரையக்கூடிய நைட்ரஜன் சேர்மங்கள் தேவை. அப்போ தங்களுக்கு தேவையான நைட்ரேட்டுகளை வழங்கக்கூடிய பல்வேறு செயல்முறைகளை தாவரங்கள் சார்ந்துள்ளன. இவ்வாறு காற்றில் உள்ள நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றக்கூடிய முறைக்கு நைட்ரஜன் நிலைநிறுத்தம் பேர். காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மமாக மாற்றக்கூடிய முறைக்கு நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு பேர். தாவரங்களை நைட்ரஜன் நிலைநிறுத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க எக்ஸாம்ல கேட்பாங்க. இயற்கையிலேயே நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுவதற்கு மட்டுமின்றி செயற்கையாகவும் நைட்ரஜன் நிலைநிறுத்த இயலும். இயற்கையாகவும் பண்ண முடியும், செயற்கையாகவும் பண்ண முடியும். அப்படி என்ன நைட்ரஜன் நிலைநிறுத்தல் இயற்கை செயற்கை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையா லெக்குமினல் தாவரங்கள்லேருந்து பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் மின்னல் மூலமாக பண்ணுவாங்க. செயற்கையாக பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா மற்றும் அமோனியா உப்புகள்லேருந்து பண்ணக்கூடியது, நைட்ரிக் அமிலம் மற்றும் நைட்ரைட் உப்புகள் மூலமாக பண்ணக்கூடியது. சரியா, இதை மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள் நோட் பண்ணால் போதும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, தேர்ட் ஒன்று. இந்த கார்பன் டை ஆக்சைடு மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த லெசன் முடிஞ்சிடும். சரியா, இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா ஏன்னா காற்றில் இருக்கக்கூடியது நைட்ரஜன் ஒன்று, இன்னொன்று ஆக்சிஜனு, அதுக்கப்புறம் மூணாவது கார்பன் டை ஆக்சைடு. இது மூணு தானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜன் பார்த்தாச்சு, ஆக்சிஜன் பார்த்தாச்சு, இப்போ கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஒரு கார்பன் மற்றும் 2 ஆக்சிஜன் அணுக்கள், அதாவது CO2, ஒரு கார்பனு 2 ஆக்சிஜன் அணு இணைக்கப்பட்ட வேதி சேர்மம். அரை வெப்பநிலையில் இது வாயுவாக தான் இருக்கும். நைட்ரஜனும் வாயு தான், ஆக்சிஜனும் வாயு தான், கார்பன் டை ஆக்சைடும் வாயு தான். சரிங்களா, CO2 அப்படின்ற வாய்ப்பாட்டெல்லாம் குறிப்பிடுவாங்க. புவியோட வளிமண்டலத்தில் இது இருக்குன்றது நமக்கு என்ன தெரியும். புவியால் திருப்பி அனுப்பப்பட்ட சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கு அனுப்பி உயிரினங்கள் புவியில் வாழ தேவையான வெப்பநிலையை இது வழங்குகிறது. எது, கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்கும் போது பல தீயலை, அதாவது பூமி வெப்பமயமாகும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க இங்கே. கார்பன் டை ஆக்சைடோட பரவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.03% வளிமண்டலத்தில் இருக்கு. தாவரங்கள் விலங்குகள் சுவாசித்தலின் போதும் நொதித்தல் நிகழ்வுகளின் போதும் இது வெளியிடப்படுகிறது. இயற்கையில் காணப்படும் பெரும்பாலான கார்பன் டை ஆக்சைடு எரிமலைந்து வரும் மேக்மா மூலம் வெளியிட, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கதை தான். சரிங்களா, இதெல்லாம் தேவையில்லை அவ்வளோவா. கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிச்சு அப்படின்னா வளிமண்டலத்தில் வெப்பநிலை உயரும், அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு இயற்பியல் பண்புகள். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா நிறமற்ற மனமற்ற வாயு, காற்றை விட கனமானது. ஆக்சிஜன் மாதிரியே காற்றை விட இதுவும் கனமானது. எரிதலுக்கு துணை புரியாது. சரியா, எரிதலுக்கு துணை புரியாது. ஓரளவுக்கு நன்றாக கரையக்கூடியது. மேலும் நீல லிட்மஸால சிவப்பு நிறமாக மாற்றுகிறது. இது அமிலத்தன்மை வாய்ந்தது. எது, கார்பன் டை ஆக்சைடு அமிலத்தன்மையுடையது, அதை நோட் பண்ணிக்கணும். அதிக அழுத்தத்தை பயன்படுத்தி இதனை திரவமாக்கலாம், அது மட்டுமல்லாமல் திண்மமாகவும் மாற்றலாம். திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. திடநிலையில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க.
இது பதகமாதலுக்கு உட்படக்கூடியது. இந்த லைன் இம்பார்ட்டன்ட். இந்த 2 லைனுமே எக்ஸாமா கேட்கலாம். சரிங்களா? திடநிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. இது பதகமாதலுக்கு உட்படக்கூடியது. வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருளை திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றாமல் நேரடியாக வாயு நிலைக்கு போணுச்சு அப்படின்னா அது பதகமாதல்னு பேர். அதாவது கற்பூரம் எடுத்துக்கலாம். கற்பூரத்தை திடநிலையிலிருந்து டைரக்டா என்ன ஆகுது, வாயுவா மாறும். அதுக்கு பேரு பதங்கமாதல். தானா எரியாது, எரிதலுக்கும் துணை புரியாது. உலோகங்களோட வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா சோடியம் கார்பனேட் கிடைக்கும். உப்பு, அதாவது உப்பு எடுத்துக்கலாம். சரியா? அந்த ஆக்சைடையும் கார்பனையும் கொடுக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதும். நான் எது முக்கியம்னு சொல்றேனோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்க. சரியா? இந்த இடத்த கூட நோட் பண்ணிக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுத்தது சோடியம் கார்பனேட்டையும் உப்பையும் நிறைந்தது. அதாவது நடுநிலையாக்கல் வினை. சோடியம் ஹைட்ராக்சைடு வினை காரத்தோட வினை புரிஞ்சு அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு ஒரு அமிலம். இது காரத்தோட வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா உப்பையும் நீரையும் கொடுக்கக்கூடியது. சரியா? இதை மட்டும் நம்ம நோட் பண்ணா போதும். ஏன்னா உப்பு நீரும் கிடக்கு, நடுநிலையாக்கல் வினை இதில் நடக்கும். அடுத்து சுண்ணாம்பு நீரோட வினை. இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சுண்ணாம்பு. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடில் கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா கால்சியம் கார்பனேட் நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நீர் வெளியேறும். சரியா? அப்போ அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை சுண்ணாம்பு நீரில் செலுத்தணும்னா முதல்ல பால் போன்ற நிறம் தோன்றி பின்னர் அது மறைகிறது. இதுக்கு காரணம் கரையக்கூடிய கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் உருவாவதே காரணமாகும். எதனால காரணம்? பால் போல மாறுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் மட்டும் இது மட்டும் நோட் பண்ணாது. கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் உருவாகிறது தான் காரணமா இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுங்க. கூற்றுல கேட்கலாம். அப்புறம் வெள்ளிக்கோளோட வளிமண்டலத்தில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு அப்படின்றத நோட் பண்ணா போதும். அதனாலதான் வெள்ளி பார்த்தோம்னா வெப்பமான கோள்னு சொல்றாங்க. அதோட டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 462 டிகிரி செல்சியஸ் வெப்பம். சூரிய குடும்பத்தையும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோள். காரணம் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. எவ்வளவு பர்சன்டேஜ்? 96-97% இருக்கிறதுனால தான் வெப்பமா இருக்கு. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஜூஸ்லாம் வச்சிருப்பாங்க. சரியா? காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் மென்பானங்கள் தயாரிக்க பயன்படுத்துவாங்க. திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திட கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி சொல்லுவாங்க. இது பதங்கமாதலுக்கு உட்படக்கூடியது. இது இல்லாம குளிர்பதன பெட்டிகளில் குளிரூட்டியா பயன்படக்கூடியது. இது மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் காற்றில் உள்ள ஈரப்பதம் இதன் மீது விழுந்து அடர்த்தியான வெந்நீர புகைமூட்டம் போன்ற தோற்றம் உருவாகும் இதுல. சரிங்களா? இந்த பண்பு எதில் பயன்படுத்துவாங்க? மேடை நிகழ்ச்சி மற்றும் சினிமா காட்சிகளில் பயன்படுத்துவாங்க. இந்த பண்பை எதில் கொண்டு வராங்க? சினிமா காட்சிகளில் இதை நமக்கு பயன்படுத்துவாங்க. சரியா? அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை தீயணைப்பான்களில் பயன்படுத்துவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது என்கிட்ட இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின் வேற. சரிங்களா? தேனீப்பான்கள் என்ன பயன்படுத்துவாங்க சொல்லி கேட்டாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்துவாங்க. சரியா? அப்புறம் சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுத்துவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. அதனால தான் இந்த சோடியம் கார்பனேட் நான் சொன்னேன். இதுக்கு இந்த முறைக்கு பேரு சால்வே முறை. சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க இந்த முறையை பயன்படுத்தாங்க. அப்போ சால்வே முறைன்னா என்னன்னு கேட்கலாம். சோடியம் கார்பனேட் தயாரிக்கக்கூடிய முறை. இதுக்கு என்ன பயன்படுத்தியது? கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. அதனால தான் இந்த லைன்ல நான் நோட் பண்ணிக்க சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி. யூரியா போன்ற உரங்கள் தயாரிக்க அம்மோனியா தயாரிக்க பயன்படுத்துவாங்க. உணவு தானியங்கள் பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த நோட் பண்ணிங்க. காற்றேற்றப்பட்ட நீர் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ள பொருளாகும். இது சோடா நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றேற்றப்பட்ட நீர்னா சோடா நீர். கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய நீர். அப்புறம் பசுமை இல்ல விளைவு மற்றும் உலக வெப்பமயமாதல். சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்பினால் உறிஞ்சப்படுகின்றன. இதன் தொடர் விளைவாக வெப்பம் மற்றும் அல்லது அகச்சிவப்பு கதிர்களை வளிமண்டலத்தில் திரும்பவும் மீளும். சரியா? அப்போ அந்த வளிமண்டலத்தில் சில வாயு மூலங்கள் இத்தகைய அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி மீண்டும் அவற்றை அனைத்து திசைகளும் அனுப்புகின்றன. இவ்வாறு அவை பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலையை தொடர்ந்து ஒரே நிலையில தக்க வைக்கின்றன. அப்போ அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சும் இந்த வாயுக்களை என்ன சொல்றாங்க? பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு பசுமை இல்லை விளைவுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன வாயுக்கள் பசுமை இல்லை வாயுக்கள்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேனு, குளோரோஃப்ளோரோ கார்பன், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பசுமை இல்லை வாயுக்கள்னு பேர். அப்போ எதெல்லாம் பசுமை இல்லை வாயுக்கள் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். இது மூலமாக தான் பசுமை இல்லை விளைவு நடக்குது. உலக வெப்பமயமாதலும் இதனால தான் நடக்குது. இதெல்லாம் கூற்று காரணத்தில் அப்படியே கேட்பாங்க. அதனால தான் ஒன்று நான் ரீட் பண்ணி சொல்கிறேன். இவ்வாயுக்களின் அளவு தொடர்ந்து வளிமண்டலத்தில் அதிகரிப்பதால் பூமியின் மேற்பரப்பு வெப்பநிலை தொடர்ந்து உயர்கிறது. எது? பசுமை இல்ல வாயுக்களோட அளவு அதிகரிக்கிறதுனால. அப்போ வளிமண்டலத்தில் உள்ள காற்று மாசுபடுதலின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதாலும் பசுமை இல்ல விளைவு அதிகமாகி பூமியின் வாயுமண்டல வெப்பநிலை சராசரியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. இது உலக வெப்பமயமாதல்னு பேரு. அப்போ உலக வெப்பமயமாதல விளைவு என்ன? பனிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறதுல அடிக்கடி வெள்ளம், மண்ணரிப்பு உருவாதனால பருவகாலம் சாராத மழை ஆகியவை அதிகரிக்கின்றன. பவளப்பாறைகள் மற்றும் முக்கிய உயிரினங்கள் அழிந்து உயிரி பல்வகைத்தன்மை இழப்பு ஏற்படுகிறது. நீர் மற்றும் பூச்சிகள் வரும் நோய்கள் அதிகரிக்கின்றன.
ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணால் போதும். அப்புறம் உலக தடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம படிம எரிபொருளை குறைவாக பயன்படுத்தணும், காடுகள் அழியிறத தடுக்கணும், சிஎஃப்சியை பயன்படுத்துறத குறைக்கணும், அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன், அதிக எண்ணிக்கையில் மரங்கள் நடணும், பயன்பாட்டை குறைத்தல், அந்த இது சொல்லுவாங்க ட்ரிபிள் ஆர், இதை ஃபாலோ பண்ணணும். 3R மெத்தட் இருக்கு, 5R மெத்தட் இருக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அமிலமலைப்பா, இந்த அமிலமலை ப்ரீவியஸ் கொஸ்டின் வேற, நல்லா கவனிக்கணும் சரியா. நீரோட தூய வடிவம் தான் மழைநீர். இதே நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீரோட தூய வடிவம் என்ன அப்படின்னா மழைநீர். தொழிற்சாலைகளில் கழிவு வெளியேற்றம், எரிபொருட்களை எரித்தல், எரிமலை வெடிப்பு போன்றவற்றால் காற்றில் கலக்கும் மாசுபடுத்திகளான நைட்ரஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட், நைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சைடு போன்றவை மழைநீரில் கரைந்து நைட்ரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலங்களை உருவாக்கி மழை நீரை அமிலத்தன்மையுடையதாக மாற்றுது. இதுதான் அமிலமலைன்னு சொல்லுவாங்க. நைட்ரஜனும் சல்ஃபர் டை ஆக்சைடும் மலையில கலக்கிறதுனால நைட்ரிக் அமிலமும் சல்ஃபியூரிக் அமிலமும் உருவாகுது, அதனால அமிலமலைன்னு சொல்றாங்க. இது தாவரங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். தூய மழை நீரோட pH மதிப்பு 5.6, தூய நீரோட மழைநீர் மதிப்பு 5.6, ஆனால் அமிலமலையோட pH மதிப்பு 5.6 விட கம்மியா இருக்கும். ஏனெனில் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மழை நீரில் கறந்துருக்கிறதுனால இதோட என்னது கம்மியாயிடுது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு அமிலம்னு நம்ம இப்பதான் பார்த்தோம். அப்போ 5.6 மழை நீரோடது, இதுல கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா 5.6 கம்மியாயிடும். அமிலமலையோட விளைவுகள் என்ன? மனிதர்கள் கண்களிலும் தோள்களிலும் எரிச்சலை உண்டாக்குது, விதை முளைத்தலையும் வளர்தலையும் தடை செய்கிறது, மண்ணின் வளத்தை மாற்றுவதோடு தாவரங்களையும் நீர்வாழ் உயிரினங்களையும் அழிக்கிறது, கட்டடங்கள் மற்றும் பாலங்கள் அரிப்புக்கு காரணமாகும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்போ இதை தடுக்க என்ன பண்ணலாம்? பெட்ரோல் டீசல் படிமங்களோட பயன்பாட்டை குறைக்கணும், சிஎன்ஜியை பயன்படுத்தணும், மாற்று எரிபொருளை பயன்படுத்தணும், தொழிற்சாலை கழிவுகளை பாதுகாப்பான முறையில் நம்ம என்ன பண்ணணும், வெளியேற்றணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் தடுக்கலாம். இப்போ நினைவுகளை பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம உள்ள என்ன பார்த்தோமோ அது இங்கே அப்படியே இருக்கும்பா. ஆக்சிஜன் இயற்கையில் சிலிக்கேட்டுகள் கார்பனேட்டு மூலம் நீராக காணப்படுகிறது. தனித்தனி நிலையில் ஓட்டுவா இருக்கும். ஆக்சிஜன் நிறமற்றது மனமற்றது, நீரில் ஓரளவு கரையக்கூடியது, காற்றை விட அடர்த்தியானது, அது கனமானதுன்னு பார்த்தோம். மெக்னீசியம் இரும்பு சோடியம் மற்றும் ஏதாவது உலோக ஆக்சைடு தரும், அது கார ஆக்சைடுகளை தருகின்றன. பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜன் நீரில் நேரடியாக கரையக்கூடிய நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றுகின்றன. பாக்டீரியா வளிமண்டல நைட்ரஜனை நீரில் நேரடியாக கரையக்கூடிய நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றுறது, இது மட்டும் நோட் பண்ணுங்க. நைட்ரஜன் நிலையத்துக்கு பாக்டீரியா ஒரு காரணம். சாதாரண சூழ்நிலைகளில் நைட்ரஜன் வினைத்திறன் அற்றதாக இருந்தாலும் உயர் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் வினை மாற்றும் நிலையில் பல்வேறு தனி மூலம் வினைபுரியுது. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணாலே போதும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி உள்ள பார்த்தது தான். கார்பன் டை ஆக்சைடு திரவ நிலையில் இருக்க இயலாது, இது இயற்கையில் கார்பனேட்டாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு அமிலத்தன்மை கொண்டது, அமிலம் உடையதுன்னு சொன்னோம். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றக்கூடியது. கார்பன் டை ஆக்சைடு தீயணைக்கும் கருவிகளில் பயன்படும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தீயணைக்கும் கருவிகளில் பயன்படும். உலக வெப்பமயமாதல் அப்படின்றது வளிமண்டலத்தின் சராசரி வெப்பநிலை உயர்வை குறிக்கிறது, இது பூமி வெப்பமடைவதை சொல்லக்கூடியது. அப்புறம் அந்த பசுமை இல்லை வாயுக்கள்லாம் என்ன? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், இதெல்லாம் வரும். வளிமண்டலம் அப்படின்னா என்ன? நைட்ரஜன் நிலைநிறுத்தம். வளிமண்டல நைட்ரஜன் சேர்மமாக மாற்றக்கூடிய முறை தான் நைட்ரஜன் நிலைநிறுத்தம். உலக வெப்பமயமாதல் என்ன? பசுமை இல்லை விளைவுனா என்ன? ஹேபர் முறை, இது அம்மோனியா தயாரிக்கிறது பயன்படுத்துவாங்க. ஹேபர் முறையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஹேபர் முறை, இது மட்டும் நோட் பண்ணிக்கணும். நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனை கொண்டு 500 வளிமண்டல அழுத்தத்திலும் 550 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் வினையூக்கியுடன் செயற்கை முறையில் அம்மோனியாவை தயாரிக்கக்கூடிய ஒரு முறை. ஆக்சிஜன்ஸ் அமில உருவாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேக்க சொல்லுது. ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. சோடா நீர்னா அப்படின்னா அழுத்தப்பட்ட நீர், அழுத்தத்தை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைத்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு நீர். பதங்க மாத்தானா திடப்பொருள் திரவ நிலைக்கு போகாமல் நிறைய வாயு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு செயல் சரியா. கீழ்கண்ட ஆக்சிஜன் பற்றிய முழுமையான கூற்று, எரிதலுக்கு துணை புரியக்கூடிய ஒரு வாயு. அதான பார்த்தோம். காற்றேற்றம் செய்யப்பட்ட நீர் என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். சால்விய முறையில் என்ன பயன்படுத்துவாங்க? சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுத்துவாங்க சால்விய முறை. சோடியம் கார்பனேட்னா NaCO3, சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஸாக மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி நம்ம அமிலம்னு பார்த்தோம். அமிலம் என்ன பண்ணுவோம்? நீல லிட்மஸால சிவப்பாக மாற்றும். நம்ம அமிலம் காரம் பார்க்கும்போது இதை பார்ப்போம். அசோட் அப்படின்னா என்ன? நைட்ரஜன். அசோட்னு யார் பேர் வச்சிருப்பா? வாய்ஸர் வச்சிருப்பாரா? அதான் அத்தியாவசியமான உயிர் ஆக்சிஜன். நைட்ரஜன் காற்றை விட லேசானது. எது உரமா பயன்படும்? அம்மோனியா தான் உரமா பயன்படும். அம்மோனியா தயாரிக்க நைட்ரஜனை பயன்படுத்துவாங்க. உலர்பனி என்ன சொல்லுவாங்க? குளிரூட்டியா பயன்படுத்தலாம் உலர்பனியை. இரும்பை நீரேறிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு துருப்பிடித்தல்.
துருப்பிடித்தல். துருனா என்ன? Fe2O3XH2Oன்னு சொல்லலாம். ரைட்டா? துருப்பிடித்தல் அதான துருனா. நைட்ரஜன் எதில் பயன்படுத்தாங்க? குளிர்பதன பெட்டி. ஆக்சிஜன் எதில் பயன்படுத்தாங்க? உயிரினங்களோட சுவாசித்தல். கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான்ல பயன்படுத்தாங்க. உலர் பனி அது என்ன பண்ணலாம்னா நைட்ரஜனை உரமாக மாற்றிடலாம். அப்போ இதுக்கு என்ன வரும்? இதுக்கு தான் 1. உலர் பண்ணி குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவாங்க 4. இப்படி போட்டுக்கலாம். சரியா?